நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தாவேக 108 இடங்களை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதனால் அக்கட்சியின் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணவேணி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் கொடுத்த என்னென்ன வாக்குறுதிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருக்கு. மாற்றுத்திறனாளிக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காரு, பெண்களுக்கு 2500 ரூபா கொடுத்துருக்காரு, முதியோருக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காரு, விதவை பெண்களுக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காரு. காசு பணம் எந்த இதிலும் கொடுக்கல. நாங்கள் டிஎம்கேல 1000 ரூபா கொடுத்தாங்க, ஏடிஎம்கேல 1000 ரூபா கொடுத்தாங்க. நாங்கள் எந்த தளபதி சொல்லியிருக்காரு, விஜய் யாருக்கும் காசு கொடுத்து நம்ம வர வேண்டாம், 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் டிவி கேக்கு போட்டிருக்காங்க. 30லேருந்து 35 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் இருக்க போகிறோம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் வில்லேஜில் போய் கொண்டாடினார், கலைஞர் ஜெயிச்சார். என்டி ராமாராவ் வந்து 9 மந்த்து தான் கட்சி ஆரம்பித்து 9 மந்த்து தான் இருந்தார். இந்த 9 மந்த்லேயே வந்து அவர் சிஎம் ஆனார். அதே போல் எம்ஜிஆரையும் மேலே விட ஜெயலலிதா அம்மாவையும் தூக்கிட்டு இன்றைக்கி வந்து விஜய் வந்து இவ்வளோ சீட்டு வந்திருக்காருன்னா பெரிய தலைப்பு. ஒரு சிஎம்மால் வர முடியல. அதே எக்ஸ் சிஎம் எடப்பாடி 90 சீட்டு அதிகத்தில் வந்திருக்காரு. அப்போ தளபதி சிஎம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ரூலிங் பார்ட்டி ஸ்டாலின், அவராலே வர முடியல. எல்லாருக்கும் நல்லது செய்வார், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நாங்கள் தான், அடுத்த மாநகராட்சி ஊராட்சி மன்ற எலெக்ஷனும் நாங்கள் தான் வருவோம். இது கன்ஃபார்ம். 20 வருஷத்துக்கு எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தேங்க்யூ சார். இப்போ கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து களம் காண்டி VS பாபு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இது ஒரு மாற்றத்துக்கான அரசியலாக நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து மாற்றத்தை முன்னெடுக்கிற அரசியல். ஏன்னா இது தளபதி வந்து நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டிலே கிளியராக ஸ்டேட் பண்ணிட்டாரு. முதல்ல யாரை நம்ம எதிர்க்கிறோன்றதை கிளியராக சொல்லிட்டாரு. அதே மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பண்ணி ஒருத்தரையாக தூக்கி கிளியராக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ரெண்டாவது, இப்போ கடந்த ஆட்சிகளில் ஃபுல்லாகவே ஊழல்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த ஒரு துறை எடுத்தாலும் ஊழல் இல்லாத துறையே இல்லாத மாதிரி இருந்தது. இனிமேல் வர காலங்களில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அது மாதிரி இருக்காதுன்றதை நாங்கள் நம்பிக்கையாக நம்புகிறோம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆரவாரம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமான்னு தெரியலை. அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ஃபயராக இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த ஆட்சியாளர்கள் சரியாகவே ஆட்சி பண்ணலைன்றதை ஒரு நல்ல நிரூபணமாக காமிக்குது. இது தமிழ்நாட்டில் நீங்கள் முக்கியமாக என்னென்ன மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இளைஞர்கள் நலனுக்காக நல்லா பாடுபடுவார் கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுமாதிரி மக்களோட வாழ்வாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதில் எந்த ஒரு சின்ன குறை கூட இருக்காதுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி கடந்த ஆட்சியில் வந்து ஊழல் ரொம்ப பெருகி இருந்தது. அந்த ஊழலுக்கான வேலை கிடையாது. அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்கிற வளர்ச்சி திட்டங்கள்லாம் கிளியராக ஸ்டேட் பண்ணிருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி கொடுப்பார் கண்டிப்பாக. நம்ம இளைஞர்கள்லாம் நாங்களாம் சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பாக இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே என்னென்ன சொன்னாங்கன்னா 10 சீட்டு ஜெயிப்பார், 8 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மொத்தமாக குவீன் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டாலின் சார் ஒன்று பண்ணார் இப்படின்ட்டு, அவருக்கு தான் அது முதல்ல சேரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்ன பண்ணுவாங்கன்றது வந்து வளர்ச்சி மட்டும் கிடையாது. தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக சீரமைக்கப்படும். ஸ்டாலின் கையில் இருந்த சட்டம் ஒழுங்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் அந்தளவுக்கு வந்து நிவர்த்தியாக பண்ணலை. அந்த விஷயம் வந்து சென்னையில் எங்களால் நைட்டு நடமாடவே முடியாத அளவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இனிமேல் கண்டிப்பாக முதல் வேலையாக எங்கள் தளபதி வந்த உடனே அவர் அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி இங்கே சென்னை சிட்டி மட்டும் இல்லை, அவுட்ஸ்கட்ஸ் தாம்பரம், செங்கல்பட்டு எந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து ஃப்ரீயாக பெண்கள் எல்லாருமே நடமாடுற அளவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை மக்களுக்காக வந்து அவர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு நாங்கள் ஓட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து காலகாலமாக டிஎம்கேக்கு போட்டுட்டு இருந்தவங்க. இந்த மாற்றம் இந்த ஒரே காரணத்துக்காகவே வந்து டிவி கேக்கு போட்டிருக்கோம், எங்கள் தளபதிக்காக.